ஸோ தமிழ் சினிமாவில் ட்ரெண்ட் செட்டிங் டைரக்டர்ஸில் ஸ்ரீதர் சாருக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு. ஸோ உங்களோட தென்றல் எண்ணத்தோடு எப்படி அமைஞ்சது அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? தேவி ஃபிலிம்ஸ் அண்ட் ராயல் பிக்சர்ஸ் தாதா இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ண படம். ரொம்ப அற்புதமான ப்ரொடியூசர்ஸ், என்னோட முதலாளிகள் தான். இன்றைக்கும் அவரோட தொடர்பில் இருக்கேன். அவர் அவ்வளோ நல்ல உள்ளம் உள்ள ப்ரொடியூசர்ஸ் 2 பேர். ஸ்ரீதர் சார்ன்னும் போது பேச்சுக்கு என்ன இருக்கு இடம்? ஃபஸ்ட்டு ஸ்ரீதர் சார் வச்சு படம் பண்ணுங்கனால அவ்வளோதான். எப்போ டேட்டு தான் கேட்கணும் தவிர ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் படங்கள் பார்த்துருக்கோம்னா நெஞ்சில் ஒரு ஆலயமாகட்டும், காதலுக்கு நேரம் இல்லையாகட்டும், இது இளமை ஊஞ்சல் அடைக்கிறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய படங்கள் அப்போ பார்த்து ரசித்துண்டு. நமக்கு இந்த மாதிரி டைரக்டர்கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ண முடியலையே கிடைக்கலையேங்கும் போது ஒரு வாய்ப்பு வரும்போது அதை யூஸ் பண்ண சச் அ ஜீனியஸ் டைரக்டர். அவ்வளோ மென்மையாக சொல்லி கொடுக்கக்கூடிய, ஹியூமராக எப்படி ட்ரீட் பண்ணணும்னு அவர்கிட்டயே கற்றுக்க வேண்டியது இருக்குது. அந்த அளவுக்கு ஹியூமர் ஆகட்டும், சேட் ஆகட்டும், ஒரு அற்புதமாக விஷுவலாக கொண்டு வந்து பண்ணக்கூடிய ஒரு ரைட்டர். அவரோடவே அந்த சித்ராலய கோபு இருந்தார், பிரமாதமான ரைட்டர் டைரக்டர். இவங்களோட ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ண வாய்ப்பு வந்துச்சுங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது.